முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நடைபெற்று வரும் நிலையில் அவரது அரசியல் பயணம் குறித்து தி ஃபெடரல் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். 1999 ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை இருந்தது. அப்போ பார்லிமெண்ட் நான் போயிட்டு வந்திருந்தேன். அவருடைய பட்ஜெட் ஸ்பீச்சை நான் அங்கே கேட்டிருக்கேன், அதை ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு விஷயம் அப்போ சொன்னார். அப்போ அவர் சொல்லச்சு அது கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, விக்டர் ஹியூகோ கோட் பண்ணி அவர் என்ன சொன்னார்னா, an idea whose time has come which cannot be stopped. என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தின் ஒரு ஒரு அதனுடைய காலம் வந்து விட்டதுன்னா அது ஒருத்தராலையும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, நடந்தே தீரும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது வெறும் பொருளாதார நெருக்கடியிலேருந்து நாம் மீள்றது ஒரு விஷயம். அதுக்கு மேலே நாம் ஒரு காலத்தில் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய குளோபல் பவராக வரப்போகிறோம். ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு வல்லரசாக வருவோம் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னார். அப்போது வியப்பாக இருந்தது. என்னது 2 வாரம் நீங்கள் வந்து ஏற்றுமதி இல்லை இறக்குமதி பண்ணுறதுக்கு அந்நிய செலவாணி கையில் இல்லை, உங்கள் தங்கத்தை நீங்கள் போய் அடகு வச்சிருக்கீள் இப்போதான், அப்புறம் ஐஎம்எஃப் லோன் வாங்கியிருக்கீள், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இல்லைன்னா நீங்கள் அதை வாங்குவேள், அதை வாங்கியிருக்கேள். இதெல்லாம் ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறச்சு இப்படி ஒரு பேசுகிறார் அப்படிங்கிறது அப்போ கொஞ்சம் வியப்பாக இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அவர் ரொம்ப சிறந்த பொருளாதாரர், நல்ல அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப நல்லதாக இருந்ததுனால, அப்புறம் நரசிம்மராவ் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கவர் கொடுத்துருக்காரு. இவர் வந்து பொருளாதாரத்திலேயே பேசின்னு இருக்கிறச்சே அவருக்கு ஒரு பேக்கிங் வேணும் இல்லையா? ஏன்னா அந்த காலம் ரொம்பவும் நெருக்கடியான காலம். ஏன்னா நாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சோஷலிஸ்டிக் மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கோம். ஏன்னா நெஹ்ருவியன் மாடல் தான் அவ்வளோ தூரமாக கடந்து வந்திருக்கு. அதை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறச்சே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி அதுவும் வந்தது. அப்போ வரைச்சி அது எப்படி இது மீள்வார், அதுக்கு வர முடியுமா? ஏன்னா நரசிம்மராவே கொஞ்சம் அவர் கவர்மெண்ட் வந்து ஒரு இதுவாக தான் இருந்தது. எப்படி பண்ண போகிறாங்க பெரிய சவால். ஸோ ஆனால் அப்போது அவர் எடுத்த சீர்திருத்தங்கள் ரொம்ப ஒரு 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 நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக அப்போது ஒரு எக்கனாமிக் ரிப்போர்ட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். எக்கனாமிக் டைம்ஸ்க்கு அதுக்கெலாம் எழுதிருச்சேன், டெலிகிராஃப் பேப்பர் அதுக்கெலாம் எழுதிருச்சு. அது ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருந்தது. தினம் எங்களுக்கு ஒரு புது கொள்கையை பற்றி சொல்லுவாங்க. அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி, மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்பா. அப்போ முன்னாடி ஒரு காலத்தில் என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு 10,000 டயர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதுக்கு மேலே ஒரு டயர் எக்ஸ்ட்ரா உங்களால் பண்ண முடியாது. தொழில் ரீதி அவ்வளோ கடினமாக இருந்தது. ஏன்னா லைசன்ஸ் பர்மிட் ராஜ், எல்லாத்துக்குமே நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். இப்போ 1000லேருந்து நீங்கள் வந்து 10,000லேருந்து 15,000 பண்ணணும் உங்கள் டயர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நீங்கள் லைசன்ஸ் திரும்பி வாங்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு நெருக்கடியான அதை வந்து இவர் கம்ப்ளீட்லி அதை வந்து எடுத்துட்டார், லிமிட்லெஸ்ஸாக பண்ணிட்டார். அதனால் தொழில் அப்போது வந்து இந்த தொழிலினுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட் அதை மாற்றி அமைச்சார். அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ட்ரேட் பாலிசி, மற்ற பிற தேசத்தோடு நாம் எப்படி ஒரு கொள்கை எப்படி வச்சுக்கணும், இறக்குமதி ஏற்றுமதி ரெண்டும் எந்த மாதிரி இருக்கணும், தாராளமயம் எப்படி கொண்டு வரணும், இது ஒரு பெரிய பெருசுவைக்கான சொல்லலாம் அந்த இந்தியாவுக்கு. அது எப்படி பண்ணணும், அது ஒரு பெருசாக. பேங்கிங்கில் அந்த ரிஃபார்ம்ஸ் அவர் கொண்டு வந்தார் பேங்க்ஸில். அதை தவிர நிறைய பேர் மறந்து போகிறாங்க, சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்காக ஒரு பெருசாக ஒரு சோஷியல் நெட் வேண்டாமா? ஏன்னா மக்களுக்கு வந்து இது மாதிரி பொருளாதாரத்தில் நீங்கள் தாராளமயம் ஆக்கரிச்சே சாதாரண அடிப்பட்ட மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரலாம், அதுக்காக அவர் வந்து மன்ரேகா கொண்டு வந்தார். அப்புறம் ஆதார் கொண்டு வந்தது அவர் காலத்தில் தான். இது மாதிரி பல விஷயம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இது எல்லாமே மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறச்சே நடந்தது இது. அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஆனால் அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் வந்து நரசிம்மராவ்டேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் சோனியா காந்திகிட்டேருந்து வந்தது.